ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் பால்குளமுடன் நான் உங்கள் காளிதாஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் வைப் வெக்கேஷன்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய வைப் வெக்கேஷன்ஸ்லேருந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு ட்ரெயின் மூலமாக போயிட்டுருக்குறோம். இந்த பிளேஸ் இந்த ரூட் வந்து மேக்ஸிமம் யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு வேறு கிளைமேட்டில் வேறு சிச்சுவேஷன்ஸில் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம இந்த டயத்தில், அதாவது இந்த சம்மர் சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, இந்த டயத்தில் நம்ம இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ என்ன இடம்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த இடம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே சூப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டே டியூன் வித் மீ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப்பில் விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட மாதக்கணக்காக ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் மெயினான ரீசன் என்னென்னா, ஒர்க் லோடு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, ஹெவியான ஒர்க் லோடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஷார்ப்பாக கஞ்சிக்கோடு தாண்டிட்டோம். இப்போ நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஆக்சுவலாக எந்த ரூட் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இருந்தாலும் நான் என்னோடய வாயினாலே உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லணும் இல்லையா, அதை நான் சொல்லிடுறேன். தேட்ஸ் மை கடமை, அது என்னுடைய கடமை, கண்டிப்பாக நான் சொல்லணும். ஸோ கைஸ், இது வந்து பாலக்காடு டு கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து பாலக்காடு டு கோயம்புத்தூர் போகிற ரூட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக எத்தனை மணிக்கு நான் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கிறேன். இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக பாலக்காடுலேருந்து ஈவினிங் 3:50, சரிங்களா? ஈவினிங் 3:50, 4 மணி, ஆக்சுவலாக 3:30 இந்த டைம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் இது ஒரு மெமு ட்ரெயின் இதை விட்டுருக்குறாங்க. இது வந்து ஷோரனூர் டு கோயம்புத்தூர் மெமு. ஆக்சுவலாக இது வந்து முன்னாடி எக்ஸ்பிரஸ்ன்னு பண்ணியிருந்தாங்க, அது மெமு தான், மெமு ட்ரெயின் தான். இதில் தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது ஒரு சூப்பரான மேஜிக் ரூட்னே சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த வழித்தடத்தை நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதனுடைய அழகான வளைவுகள் தான். இந்த அழகான வளைவுகளுக்காக நாம் வந்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மும்பை இந்த மாதிரியான ரூட்டில் கூட நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஊர்லேயே, நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே, நம்ம ஈஸி ஆக்சசிபிளான இடத்துலையே பார்த்திங்கன்னா ஸோ சூப்பராக ட்ராவல் பண்ண. நீங்கள் வந்து ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த சரௌண்டிங்ஸில் கரூர் வரைக்கும் இருக்கிறவங்க கூட நீங்கள் இந்த அழகான வளைவுகளோடு இந்த ஒரு ரயில் பாதையில் நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ராக்கை வந்து நீங்கள் சூப்பராக சூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதோடைய வளைவுகள்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கொருக்கு அப்படியே வளைஞ்சு போகும். அந்த வளைவுகள் மட்டும் இல்லாமல் எந்தெந்த நேரம்லாம் வளையுதோ அந்தந்த நேரம்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா மலைகள், நல்ல அழகான வந்து காடுகள், ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே தான் போகுது. ஸோ அதனால் காடுகள், ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளிகள், விவசாய தோப்புகள் அதெல்லாம் நீங்கள் கடந்து நீங்கள் போகலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப முக்கியமாக கஞ்சிக்கோடு தாண்டினதுமே பார்த்திங்கன்னா நிறைய மேஜிக்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்காட்டி இப்படி வெயில் வந்து அடித்து கொளுத்துது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெயின் சீசன், கொஞ்சம் மழை காலத்தில் நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த ரூட் வந்து அவ்வளோ செழிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஈவினிங் டயத்துலாம் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிளைமேட்டு, அப்புறம் இந்த ஆம்பியன்ஸே உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த சம்மர் சீசன்லாம் பாருங்கள் அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை. இங்கே பாருங்கள் தேக்கு மரம்லாம் கொஞ்சம் காஞ்சு போயிருச்சு தான், கொஞ்சம் சம்மரை வந்து அது வெளிப்படுத்துது. ஸோ இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் தாக்கு பிடிச்சி தான் ஓட மாட்டிருக்குது. ஆக்சுவலாக நம்ம வாளையார் தாண்டி போயிட்டுருக்குறோம் இப்போது.
இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து 9 ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு டைம் வ்ளாக் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க நம்முடைய சேனலில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். 9 ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இது யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடம். இப்போ கிராஸ் பண்ணி போச்சுல ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் ஆட்டம். ஆக்சுவலாக வந்து மழை டயத்தில் அந்த வாட்டர் ஃபால்ஸில் ஹெவியாக வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கும், குளிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் குளிக்கலாம், ஆனால் வந்து யானை நடமாட்டம் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் வீடெல்லாம் அவ்வளோவா இல்லை, ஒரு வீடோ 2 வீடாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப சிரமம். ஸோ மழை டயத்தில் கொஞ்சம் தண்ணி வர டயத்தில் குளிக்கலாம். இப்போ கூட குளிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் தண்ணி அந்தளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியல அந்த 9 ஃபால்ஸில். நான் கொஞ்சம் காமிச்சிருப்பேன், நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேக்வர்ட் அடிச்சு கூட பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஃபால்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஆம்பியன்ஸ், அந்த மணலெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா தனிமையாக இருக்கும் அந்த இடம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க, எங்கேயாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வெறும் 15 ரூபா டிக்கெட்டில் இந்த ட்ராக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.